ஐபிஎல்லோட 53வது போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச்சு 4th மே சண்டே இன்னைக்கு 3:30க்கு ஈடன் கார்டன் கொல்கட்டாவில் நடக்குது. ரேங்கிங் பார்க்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 7வது பொசிஷனில் இருக்காங்க. 10 மேட்ச்சில் 4 வின் பண்ணியிருக்காங்க, 5 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. கடைசி 5 மேட்ச்சில் 2 மேட்ச் தோற்றுருக்காங்க, 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸு அவங்களும் இப்போ ஒரு ரெக்கார்டில் தான் இருக்காங்க. 8வது பொசிஷனில் இருக்காங்க. 11ல் 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 8 மேட்ச் தோற்றுருக்காங்க. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. கிரவுண்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 98 மேட்ச் விளையாண்டுருக்காங்க ஈடன் கார்டனில். அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 41 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்டில் 56 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 262. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 261 அடிச்சுட்டாங்க. அந்த மேட்ச் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணாங்க. பட் அந்த மேட்ச் அதையே பீட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க பஞ்சாப். லோவஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு 49 ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது 2017 ரீசெண்டாக கிடையாது. ஹையஸ்ட் ரன் சேஸு 262 தான். கிரவுண்டோட ஏவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 160 to 170. ரீசெண்டாக அரௌண்ட் ஒரு 190 200 வரைக்கும் ஸ்கோர் ரெக்கார்ட் ஆகுது. ரீசெண்டாக ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் பிச்சு தான். கிரவுண்டை பொறுத்தளவுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இன்னைக்கு பகல் மேட்சுங்கிறதுனால எபோவ் 200 தான் வரும் கண்டிப்பாக. நல்ல ஹை ஸ்கோரிங் பிச்சு தான். ஈடன் கார்டன் பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக நடந்த மேட்ச்சு, கடைசி மேட்ச்சு ரெயின். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் நடந்து, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டாப் ஆயிருச்சு. அதுக்கு பிஃபோராக ஒரு 198 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் 160 செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த மேட்ச் பாருங்க, சேம் அதே பகலில் 3:30 மணிக்கு நடந்த மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 238 ரெக்கார்ட் ஆயிருக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் 234. நல்ல ஹை ஸ்கோரிங் வந்திருக்கு. இன்னைக்கு இதே மாதிரி ஒரு எபோவ் 200 தான் ஸ்கோர் கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லா பிச்சு சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 200 ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஒரு 120க்கு கொல்கத்தா டைட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுமே அதே தான், ஒரு 174 173 177 ஓரளவுக்கு எல்லாம் எபோவ் 170 ஸ்கோரிங் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு ரீசெண்டாக. ஹெட் டு ஹெட்டை பொறுத்தளவுக்கு கேகேஆரும் ஆர்ஆரும் மொத்தம் 31 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதில் கேகேஆர் 14 மேட்சும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு 14 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேரும் ஒரே லெவல் ஈக்குவல் தான் இருக்காங்க. ஹை ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஒரு 223 அடிச்சிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு 224 அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் கேகேஆர் ஒரு 125, ஆர்ஆர் ஒரு 81. கேகேஆர் பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயரு, குர்பாஸ், நரைனு, ரசலு, ரோமன் பவல். பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு குர்பாஸும் நரைனும் ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுன் ரஹானே வருவார். ரஹானே போன மேட்ச்சில் ஒரு இன்ஜுரி, ஃபிட்னஸ் செக் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மேட்ச் உள்ளே இறங்குவார். மோஸ்ட் ப்ராபப்ளி இறங்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸு ஃபிட்னஸ் இல்லைன்னா வெளியில் போகவும் வாய்ப்பு இருக்குது. அவர் இல்லாத பட்சத்தில் வெங்கடேஷ் ஐயர் கேப்டன்ஷிப் எடுப்பார். இன்னைக்கு ரஹானே இல்லைன்னா வெங்கடேஷ் ஐயர் ஒரு ரீசன்ட் பிக்காக இருப்பார். மிடில் ஆர்டரில் வெங்கடேஷ் ஐயரும் ரகுவன்சியும் பார்த்துக்கிறாங்க. ரகுவன்சி ஒரு டீசென்ட் ஹிட்டிங் யங் பிளேயரு, நல்லா ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். இன்கேஸ் இன்னைக்கு ரஹானே விளையாடலைன்னா ரகுவன்சி கொஞ்சம் இனிஷியலாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக 30-40 ரன்ஸ் அடிக்கிறாரு ரீசெண்டாக, நல்ல ஃபார்மில் இருக்கார். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வருவார். ஃபினிஷராக ஆண்ட்ரா ரசல் ஆடுவார். ரோமன் பவல் டெத் எண்டு அவரும் ஆடுவார். பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு சுனில் நாராயண் டீசெண்டாக பவுல் பண்ணுறாரு, மேட்சிங் மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. வருண் சக்கரவர்த்தியும் நல்ல ஸ்பின்னரு, அவரும் டீசெண்டாக விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஹர்ஷித் ராணாவும் வைபவ் வரும் நல்ல டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அன்குல் ராய் ரீசெண்டாக இப்போ சான்ஸ் கிடைக்குது, அவர் ஒரு சில மேட்சஸ் விக்கெட் விழுகும். ஆண்ட்ரூ ரசலும் 1 or 2 ஓவர்ஸ் கண்டிப்பாக ஓவர் போடுவார். கேகேஆரோட கடைசி 5 மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு பிஃபோர் அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, கடைசி அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் தோத்து தான் இருக்காங்க. போன மேட்ச் மலையில் மேட்ச் நடக்கலை. கடைசி 5 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோத்துருக்காங்க. நம்பர்ஸை பார்க்கும்போது நம்ம குர்பாஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சிது. மொதல் மேட்ச் 1 ரன் அடித்தார்.
போன மேட்ச் ஒரு 26 ரன் அடிச்சிருக்காரு. ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாவும் ஒரு மேட்ச் 18 அடிச்சிருக்காரு. ஈடன் கார்டனை பொறுத்த அளவுக்கு கடைசி 2 மேட்ச் ஒரு ரன் தான் அடிச்சாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 10, 18, 15. சுனில் நரைன் இந்த மேட்சை பொறுத்த அளவுக்கு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸா இருப்பாரு. அவரோட ரீசெண்ட் ரெக்கார்டுமே பாருங்க, பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா டீசென்ட் பவர் பிளே ஹிட்டரா இருக்காரு. ரீசெண்டா அவரோட ரெக்கார்ட் பாருங்க, ஒரு 27, 17 ஒரு மேட்ச் மட்டும்தான் ஒரு சிங்கிள் டிஜிட். அதுக்கு பிஃபோரா 44, 30 நல்ல டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாவும் ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஒரு மேட்ச். ஈடன் கார்டன்லயுமே ஒரு டீசெண்டா பிளே பண்ணியிருக்காரு. 17, 30 ஒரு மேட்ச் 7, அதுக்கு பிஃபோரா ஒரு 44. பவுலிங்லயுமே ரீசெண்டா கடைசி மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் மட்டும் விக்கெட் இல்ல. அதுக்கு பிஃபோரா ஒரு 2, 3 ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்டன் பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால கடைசி 3 மேட்சஸ் விக்கெட் இல்ல. அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரஹானே ஓரளவுக்கு ஒன் டவுன் இறங்குறாரு. நல்லா டீசெண்டா விளையாடுறாரு. எல்லா மேட்சுமே ஒரு டபுள் டிஜிட்ல போறாரு. ஒரு 20, 25 ரன்ஸ் மினிமம் அடிச்சிட்டு இருக்காரு. அவரோட ரெக்கார்ட்ஸுமே பாருங்க, ஒரு 26, 50, 17, 20, 61. ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாவும் ஓரளவுக்கு கடைசி 3 மேட்ச் பாருங்க, ஒரு 18, 15, 31. அதுக்கு பிஃபோரா ஒரு 82. ரகுவன்சி நல்ல ஒரு டீசென்ட் ஹிட்டிங் பிளேயரு, யங்ஸ்டர் தான். இப்போ இந்த ஐபிஎல் பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக எல்லா யங் பிளேயர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவருமே அந்த பொசிஷனில் வராரு. ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காரு. பெருசாக அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. செகண்ட் பேட்டிங்காக தான் இம்பாக்டில் தான் உள்ளே கொண்டு வராங்க. கொஞ்சம் லோயர் ஆர்டில் தான் இறக்குறாங்க. பட் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நல்லா ஹிட்டிங் ஆடுறாரு. நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவரோட ரெக்கார்டுமே பாருங்க, கடைசி மேட்ச் ஒரு 44, அதுக்கு பிஃபோரா ஒரு 27 நாட் அவுட்டு, 37 ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 5 ரன்னு, அதுக்கு பிஃபோரா ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாவும் ஒரு 22 நாட் அவுட், ஒரு 50. இந்த கிரவுண்ட்லயுமே பாருங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 5 ரன்னு, ஒரு 27 நாட் அவுட், 50, 30 ஒரு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு இவருக்குமே. இன்னைக்கு ரஹானா இல்லைன்னா இன்னைக்கு இவர் ஒரு டீசென்ட் பிச்சா இருப்பாரு. நல்லா கண்டிப்பா ஒரு 30 to 40 ரன்ஸ் மினிமம் இன்னைக்கு அடிப்பாரு. வெங்கடேஷ் ஐயருக்கு பெருசா பேட்டிங் லிஸ்ட்ல ப்ரமோட் பண்றது இல்லை. போன மேட்ச் இம்பாக்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. ரொம்ப லோயர் ஆர்டர்ல இருக்கிறாங்க. அவருமே ஒரு 1 டவுன் 2nd டவுன் வரும்போதுமே ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடுவாரு. ஒரு 45 வரைக்கும் அடிச்சிருக்காரு. கடைசி ஒரு சில மேட்சஸ் மட்டும் ரெக்கார்டே இல்லை. 7, 14, 7 இந்த மேட்ச் பேட்டிங்கே கிடைக்கல. மேபி இன்னைக்கு ரஹானே வரலன்னா இவர் 1 டவுன் கண்டிப்பா இறங்குவாரு. ஓரளவுக்கு 25 to 30 மினிமம் அடிப்பாரு. ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாவும் ஒரு மேட்ச் 8 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு மேட்ச் 57 ரன் அடிச்சிருக்காரு. ஈடன் கார்டன்லயுமே ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. ஒரு 14, 45, 60 ஒரு மேட்ச் மட்டும் 6, ஒரு மேட்ச் 42. ஈடன் கார்டன்ல நல்ல ரெக்கார்ட் இருக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு. ரிங்கு சிங் நல்ல பவர் ஹிட்டரு. நல்ல அதிக லெவல்ல 6 அடிச்சு போன சீசன்ல எல்லாம் நல்ல பேர் வாங்கினாரு. இந்த சீசன்ல அந்த அளவுக்கு பெரிய ஹிட்டிங் போகல, பெரிய பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ஓரளவுக்கு நல்லா ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. போன மேட்ச் மட்டும் ஒரு 36 அடிச்சாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 17, அதுக்கு பிஃபோரா ஒரு 2, அதுக்கு பிஃபோரா 15 நாட் அவுட், 38. மோஸ்ட் ப்ராபப்லி லாஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் அவருக்கு பேட்டிங் கிடைக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுறாரு. ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாவோ ஒரு 20 நாட் அவுட், ஒரு 16, 42 நாட் அவுட் டீசெண்டா விளையாடி இருக்காரு. கொல்கத்தாலையுமே ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு இருக்கு அவர்கிட்ட. 17, 38 நாட் அவுட், 32 நாட் அவுட், 12, 20 ஒரு டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு கொல்கத்தால. ரசல் நல்ல பினிஷரா இருந்தாரு, நல்ல ஹை ஹிட்டிங்கு. ரீசெண்டா அவருக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியா தான் வருது. ஓவர்ஸுமே ஒரு சில மேட்ச் போடுறாரு, ஒரு சில மேட்ச் போடுறது இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு ஈடன் கார்டன் பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா 1 or 2 ஓவர்ஸ் கண்டிப்பா போடுவாரு. பேட்டிங் ஓரளவுக்கு இனிஷியலா ப்ரொமோட் பண்ணவும் நல்ல ஹிட்டிங் ஆட வாய்ப்பு இருக்கு. போல ஒரு சில மேட்சஸ்ல கொஞ்சம் ஏர்லியரா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு கடைசி 3 மேட்சுமே பாருங்க, ஒரு 17, 21, 17 ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட் ஆடி இருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் கொஞ்சம் லோ ஸ்கோரிங் தான். ஆர்ஆருக்கு எகென்ஸ்டா ஒரு மேட்ச் 13, 10 அடிச்சிருக்காரு. ஈடன் கார்டன்லயுமே ஒரு 21, 7 ஒரு மேட்ச் 1 ரன், ஒரு மேட்ச் 4 ரன், ஒரு மேட்ச் 24 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு 1 or 2 ஓவர்ஸ் தான் மேக்ஸிமம் போட கொடுக்குறாங்க. போட்டாலுமே அவர் பவுலிங் போட்டால் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கிறாரு.
அந்த பேசிஸில் பார்க்கும்போது கடைசி 3 மேட்ச் பாருங்க ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் ஓவர் போடலை. ஈடன் கார்டன்ல விளையாண்ட எல்லா மேட்ச்லையுமே பவுல் பண்ணியிருக்காரு. எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு பாருங்க. 1 1 1 2 2 கன்ஃபார்மா இவர் பவுன் பண்ணா ஈடன் கார்டன்ல விக்கெட் எடுப்பாங்க. அதனால கண்டிப்பா இன்னைக்கு ஈடன் கார்டன்ல இவங்களுக்கு ஓவர் கிடைக்கும். பவலும் நல்ல ஆல்ரவுண்டர் தான். பெருசா அவருக்கு ஓவர்ஸ் யூஸ் பண்றதுல பேட்ஸ்மேனை தான் கொண்டு வராங்க. பேட்டிங்லயுமே அவரை ப்ரமோட் பண்றது இல்லை. சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. அவரோட ரெக்கார்டுமே சொல்றவே இல்லை. ஆர்ஆர் கேங்ஸ்டா ஒரு மேட்ச் ஒரு 36 போன சீசன்ல அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 26 அடிச்சிருக்காரு. அனுகுல் ராய் ஒரு யங்ஸ்டர் தான். ரீசெண்டா சான்ஸ் கொடுக்குறாங்க. பெருசா விக்கெட்டிங்கில போறது இல்லை. கடைசி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா எந்த மேட்சுமே விக்கெட்டு விழுகலை. ஆர்ஆர் கேங்ஸ்டாவும் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட்டு வரலை. ஹர்ஷித் ராணா டீசெண்டா ஓரளவுக்கு விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. கடைசி 2 மேட்ச் மட்டும் விக்கெட்டே அவருக்கு விழுகலை. கடைசி 2 மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா 3 1 2 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. போன 2 மேட்ச் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. ஆர்ஆர் அகேன்ஸ்டாவும் கடைசி 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. ஈடன் கார்டன்லயுமே ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட் எடுத்திருக்காரு. போன மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா 1 2 1 0. வருண் சக்கரவர்த்தி நல்ல ஒரு டீசென்ட் விக்கெட் டேக்கர். நல்ல ஸ்பின்னிங் எபிலிட்டி பிளேயரு. பாலுமே நல்லா கண்டெக்ட் பண்ணி போடுறாரு. ஓரளவுக்கு டீசெண்டா விக்கெட்டுக்கு மேட்ச் எடுத்துட்டு இருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே 2 1 2 2 மேட்ச் நல்லா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாவும் கடைசி 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோர் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்டன்லயே ஒரு கடைசி விளையாண்ட மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு பிஃபோரா 3 விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வைபவ் ஓரோரா அவருமே ஒரு டீசென்ட் பவுலர் தான். அவருமே மேட்ச் அவரோட ரெக்கார்டு பாருங்க. கடைசி மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா 2 1 1 1 மேட்ச் எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்டா. ஆர்ஆர் கேங்ஸ்டாவும் ஒரு 3 விக்கெட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன் கார்டன்லயுமே பாருங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லை. பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 3 1 3 1 டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஆர்ஆர் பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் போறாங்க. சைமன் ஹெட்மேயர், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்டு ஃபருக்கி. இதுல ஹெட்மேயர் ரீசெண்டா சுத்தமா பர்ஃபார்ம் பண்றது இல்லை. ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான் இருக்காரு. அவர் பினிஷர் ரோல் தான். சான்ஸ் கிடைக்கும் போது ஆடுவாரு. நல்ல ஹிட்டர் தான். ஆர்ச்சர் டீசெண்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இடையில அப்பப்போ கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. பட் ஒரு டீசெண்டா அவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஃபருக்கி சுத்தமா ஃபார்மே இல்லை. சுத்தமா விக்கெட் எடுக்கிறது இல்லை. நம்ம இன்டர்நேஷனல் மேட்ச்ல ஓரளவுக்கு விக்கெட் எடுக்கிறாரு. பட் நம்ம ஐபிஎல்ல பொறுத்தளவுக்கு சுத்தமா விக்கெட்ஸ் விழுகிறது இல்லை அவருக்கு. ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும் இறங்குறாங்க. ஜெய்ஸ்வால் இப்போ சாம்சன் இல்லாதனால ஜெய்ஸ்வால் தான் ஓவரால டீமை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஜெய்ஸ்வாலோட ரீசெண்ட் ஹிட்டிங் வேற லெவல் ஃபார்மு. நல்ல டீசெண்ட் ஆடுறாரு. மேட்சுக்கு மேட்ச் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. நல்ல ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. சூரியவன்சி ஒரு 14 வயசு சின்ன பையன். சொல்லவே தேவையில்லை. போன மேட்ச் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு அருமையான செஞ்சுரி அடிச்சாரு. நல்லா எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சாரு. ஒரு அருமையான ஹிட்டிங் பிளேயரு. ஒன்று நிதிஷ் ராணா வருவார். அவருமே ஒரு டீசென்ட் பிளேயர் தான். பட் ரீசெண்டாக சொல்லிக்கிற அளவுக்கு பர்ஃபார்மிங் பண்ணுறது இல்லை. கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. அப் அண்ட் டவுனில் தான் போறாரு. ரியான் பராக் மேட்ச் ஒரு 20-30 ரன்ஸ் டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக சாம்சன் இல்லாதனால கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப்டன்ஷிப்பும் சேர்த்து பார்க்கறதுனால கொஞ்சம் ப்ரெஷர்ல போயிட்டு இருக்காரு. ஓரளவு ஒரு டீசென்ட் ஹிட்டர் தான். துருவ் ஜூரல் பொறுத்தளவுக்கு விக்கெட் கீப்பிங்கு ஓரளவுக்கு மிடில் ஆர்டர்ல ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி ஆடக்கூடிய பிளேயர் தான். டெத் அண்ட் ஃபினிஷரா ஹெட்மேயர் வருவார். அவருக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அவருமே நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு சந்தீப் சர்மா இல்லை. அதனால டீம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல போயிட்டு இருக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும்தான் மெயின் பவுலரு. பாக்கி சொல்லிக்கிற அளவுக்கு விக்கெட்ஸ் மற்றவங்க யாரும் எடுக்கிறது இல்லை. ஃபருக்கிக்கு விக்கெட்டே விழுகிறது இல்லை. குமார கார்த்திகேயனுக்கும் மற்றவாளுக்கும் போன மேட்ச் சான்ஸ் கிடைச்சது. விக்கெட்ஸ்ல பெருசா ஒன்றும் பெர்ஃபார்மிங் இல்லை. தீக்ஷனா ஓரளவுக்கு 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பா எடுக்கிறாரு. ஆர்ஆர் பொறுத்தளவுக்கு கடைசியா 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க.
பாக்கி எல்லா மேட்சுமே தோல்விதான். ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடுனாலுமே ஸ்கோரிங் வருது, பட்டு மேட்சஸ் ஜெயிக்கிறது இல்லை. எல்லா மேட்சுமே ஒரு 180க்கு எபோவ் தான் ஸ்கோரிங் வருது, பட்டு சாம்சன் இல்லாததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் தான் போயிட்டு இருக்கு. வின்னிங் ரேஷியோ ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் அவங்களும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான், பாட்டம் ஆஃப் த டேபிளாக இருக்காங்க. அது போன மேட்சஸ் எல்லாம் பாருங்க, ஒரு 117ல டீம் இனிஷியல் வந்து பவர் பிளேல 2-3 விக்கெட் விழுந்துச்சுன்னா டோட்டல் டீம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி மேட்ச் மொத்தமாக 117க்கே முடிஞ்சிருச்சு. ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் பாருங்க, டீசெண்டாக விளையாடி இருக்காரு. கடைசி மேட்ச் ஒரு 13, அதுக்கு பிஃபோரா எல்லா மேட்சுமே ஒரு 70 நாட் அவுட்டு, 49, 74, 51. கடைசி 5 மேட்ச்ல ஆல்மோஸ்ட் ஒரு 4 மேட்ச் 50 தான். கேகேஆருக்கு எகேன்ஸ்டாவும் ஒரு டீசென்ட் ரெக்கார்டு வச்சிருக்காரு பாருங்க, 29, 19, 98 நாட் அவுட். ஈடன் கார்ட்லயும் அந்த 98 நாட் அவுட் தான் நல்லா ரெக்கார்டு வச்சிருக்காரு ரெண்டுக்குமே. இன்னைக்கு ஒரு நல்ல ஹிட்டிங் ஆடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சூரியவன்சியோட ரெக்கார்டு பாருங்க, போன மேட்ச் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. அதுக்கு முதல் மேட்ச் ஒரு பயங்கரமான 100, ஒரு 200 ரன் சேசிங்க, ஒரு 15 ஓவர்ல முடிச்சு கொடுத்தாரு. ஓவராலா பயங்கர கன்சிஸ்டண்டா ஆடினார் அந்த மேட்ச். நல்ல ஹிட்டிங்கு, சின்ன பையன், இன்னும் இதே மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு பிஃபோரா ஒரு 16-34. நிதிஷ் ராணாவும் ஓரளவுக்கு மிடில் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஓரளவுக்கு நல்ல ஹிட்டிங் போவாரு, பட் ரீசெண்டா கடந்த 5 மேட்ச்ல ஒரு 3 மேட்ச் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆயிட்டாரு. ஒரு 2 மேட்ச் மட்டும் ஒரு 28-51 ஓரளவுக்கு விளையாடி இருக்காரு. கேகேஆர் கேம்ஸ் ஒரு மேட்ச் 8 அடிச்சிருக்காரு. இந்த ஈடன் கார்டன் கிரவுண்ட்ல ஓரளவுக்கு 33, 9, 8, 22-51 ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு. ரியான் பராக் ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான். ரீசெண்டா ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே டபுள் டிஜிட்ல ஆடுறாரு. பெரிய ஸ்கோரிங் போடுறது இல்லைனாலுமே ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. கடைசியா அவரோட ரெக்கார்ட் பாருங்க, ஒரு 16, 32 நாட் அவுட், 22, 39 ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 8. கேகேஆர் கேம்ஸா ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடுறாரு. 25, 34, 19, 5. ஈடன் கார்ட்லயுமே ஒரு 34, 4 அடிச்சிருக்காரு. துருவ் ஜூரல் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். அவருக்கு பேட்டிங் கிடைக்கும் போது ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இனிஷியலாக கொஞ்சம் விக்கெட் விழுந்தா இவர் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவார். அவரோட நம்பர்ஸ் பாருங்க, ஒரு 11, 47 ஒரு மேட்ச் 6 நாட் அவுட்டு, 26, 35 நாட் அவுட்டு. ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாவும் கேகேஆர் எகென்ஸ்டாவும் ஒரு மேட்ச் ஒரு 33 அடிச்சிருக்காரு. ஈடன் கார்ட்ல ஒரு 2 ரன் அடிச்சிருக்காரு. ஹெட்மயர் நல்ல டெத் அண்ட் ஃபினிஷரு, நல்ல ஹை ஹிட்டிங் சிக்ஸிங் எபிலிட்டி உள்ள பிளேயர் தான். ரீசெண்டாக அந்த அளவுக்கு பெருசாக ஸ்கோரிங் வரதில்லை. இனிஷியலாக ப்ரமோட் பண்ணாலும் ரன்ஸு அடிக்கிறது இல்லை. ஓரளவுக்கு மேட்சஸ் ப்ரூவ் பண்ணுவார். கடைசி மேட்சஸ் பாருங்க, ஒரு ரன் அடிக்கல. அதுக்கு பிஃபோராக ஒரு 11, 12, 15, 9 ஓரளவுக்கு எவரேஜாக தான் இருக்கு. கேகேஆர் அகேன்ஸ்டாவும் ஒரு 7, 0, 27 நாட் அவுட், 26 நாட் அவுட் போல சீசன்ல அடிச்சிருக்காரு. சுபம் தூபேக்கு பெருசா பேட்டிங் வர்றது இல்ல, ரொம்ப லோயலால தான் இறங்குறாரு. அவரோட ரெக்கார்ட்ஸும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. 15, 12, 3, 1, 9. கேகேஆர் ஒரு மேட்ச் 9 அடிச்சிருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு. போன மேட்ச்ல மட்டும் விக்கெட் விழுகல, அதுக்கு பதிலாக ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு பிஃபோரா எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 2 விக்கெட் அதுக்கு பிஃபோரா எடுத்திருக்காரு. கேகேஆர் கேம்ஸா ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கல. ஈடன் கார்டன்லயுமே ஒரு விக்கெட் அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. தீக்ஷனா ஓரளவுக்கு நல்ல விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. போன மேட்ச் அசரங்க விளையாடுறதுனால இவர் ஒரு மேட்ச் ஸ்பின்னரா உள்ள வந்தாரு. ஓரளவுக்கு டீசெண்டா ஒரு விக்கெட்டும் எடுத்தாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை. கேகேஆர் கேம்ஸாவும் ஒரு 4 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஈடன்கள்லாம் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மத்தவாள் சொல்லிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டண்டா விக்கெட் இல்லை. ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் தான், மொத்தம் 5 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. குமார் கார்த்திகேயும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ரெக்கார்டே இல்லை. அவரும் 5 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கேகேஆர் கேம்ஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு.
பருக்கி சுத்தமாக இந்த 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 இயர் நடந்த எந்த மேட்சுமே ஒரு விக்கெட் கூட எடுக்கல. அவர் பேக் டு பேக் சான்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான், பட்டு விக்கெட்ஸ் விழுகிறது இல்லை. கடைசி 5 மேட்ச்சில் ஒரே விக்கெட்டு, அதுவும் போன வருஷம் எடுத்தது தான். இந்த வருஷம் ரெக்கார்டே இல்லை அவர்கிட்ட. டீமை பொறுத்தளவுக்கு குர்பாஸும் நரைனும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஓரளவுக்கு நல்லா ஹிட்டிங் போவாங்க. குர்பாஸ் நல்லா ஹிட்டர் தான். ரீசெண்டாக 2 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பிட்டாரு, போன மேட்ச் ஓரளவுக்கு ரன் அடிச்சிருக்காரு. சுனில் நரேன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பர்ஃபார்ம் பண்ணுறாரு. குர்பாஸ் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு துருவ் ஜுரல் கொஞ்சம் லோயலாக தான் இறங்குவார். அதனால குர்பாஸ் SLGL ரெண்டுலையுமே ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். சுனில் நரேன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பாயிண்ட்ஸ் வரும். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு மஸ்ட் பிக்கு, நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக கூட இருப்பார். ரஹானேவும் ஒரு டீசெண்டாக ஒரு 20 ரன்ஸ் மினிமம் அடிக்கக்கூடிய பிளேயர் தான். இன்ஜுரியில் இருக்காரு. இன்ஜுரி இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருந்தாருன்னா இன்னைக்கு கண்டிப்பாக உள்ள வருவார். இன்ஜுரியில் இன்னைக்கு ரெக்கவர் ஆகாமல் வெளியில் போயிட்டாருன்னா வெங்கடேஷ் ஐயரும் ரகுவன்சியுமே இன்னைக்கு ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ரகுவன்சி ஒரு டீசென்ட் பிளேயர் தான். ரஹானே இல்லைன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இவர் தான் உள்ள வருவார். ரஹானே விளையாண்டாருன்னா இவரை GL கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஹையருமே அதே தான். ரஹானே இல்லைன்னா கண்டிப்பாக SL யூஸ் பண்ணிக்கலாம். ரஹானே விளையாண்டாருன்னா GL யூஸ் பண்ணிக்கலாம். ரிங்கு சிங்கு ரொம்ப லோயலாக தான் இறங்குறாரு. பேட்டிங் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. SL அவாய்ட் பண்ணி GL யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 ரன்ஸ் மினிமமாக வரும். ரசல் இன்னைக்கு கண்டிப்பாக ஈடன் கார்டனில் 1 to 2 ஓவர் கண்டிப்பாக போடுவார். ஓவர் போட்டால் கண்டிப்பாக விக்கெட் கிடைக்கும். பேட்டிங்லேயுமே ஒரு 10 to 15 ரன் மினிமமாக வரும். அதனால இன்னைக்கு இவர் ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். SLGL ரெண்டுலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பவலுக்கு பெருசாக பேட்டிங்கே கிடைக்கிறது இல்லை, ரொம்ப டவுனில் தான் வராரு. பெருசாக பவுலிங்கும் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால GL மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, SL அவாய்ட் பண்ணிக்கோங்க. அனுகுல் ராய் பொறுத்தவரைக்கும் பெருசாக ரெக்கார்டு இல்லை. இன்னைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி ஹை ஹிட்டிங் பேட்டிங் பிச்சாக தான் இருக்கும். இன்னைக்கு மோஸ்ட் ப்ராப்ளி இவருக்கு மேலே வேற ஒரு பிளேயரை மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸு. KKR ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணோம்னா இவங்க 2 பேரும் இன்னைக்கு SLGL 2 பேர்லையும் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ஒரு கண்டிப்பாக 2 to 3 விக்கெட் மினிமம் எடுப்பாங்க. டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்துச்சுன்னா 1 to 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பவுலிங் வந்து 2 to 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 4 ஓவர் ஃபுல்லாக போடுவாங்க. வைபவ் அரோரா ஒரு 3 to 4 ஓவர் போடுவார். அனுகுல் ராய் இன்னைக்கு இருந்தாருன்னா அவர் ஒரு 2 to 3 ஓவர் போடுவார். 1 or 2 ஓவர்ஸ் ரசல் கண்டிப்பாக போடுவார். RR பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும் ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே டீசெண்டாக நல்ல ரெக்கார்டு. கண்டிப்பாக 2 பேருமே நல்லா பவர் ஹிட்டிங்கில் போயிட்டு இருக்காங்க. 2 பேருமே இன்னைக்கு ஒரு மஸ்ட் பிக்கு தான். இன்னைக்கு கண்டிப்பாக பேட்டிங் பிச் தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் எதாக இருந்தாலுமே கண்டிப்பாக 2 பேருமே டீசெண்டாக ஸ்கோரிங் வரும். 2 பேரும் இன்னைக்கு டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. நிதிஷ் ராணா அப் அண்ட் டவுனில் தான் இருக்குது, பெரிய பர்ஃபார்மிங் இல்லை. இன்னைக்கு பிச்சுங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு 15 to 20 ரன்ஸ் மினிமம் அடிப்பார். SL அவாய்ட் பண்ணிட்டு GL யூஸ் பண்ணிக்கோங்க. ரியான் பராக்குமே இன்னைக்கு கண்டிப்பாக 1 or 2 ஓவர்ஸ் போட வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்லேயுமே ஒரு 20-25 ரன்ஸ் அடிப்பார். அவருமே இன்னைக்கு ஒரு டீசென்ட் பிக்கு தான். துருவ் ஜூரல் லோயலால தான் இறங்குறாரு. பெருசாக பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. அவருமே இன்னைக்கு ஓரளவுக்கு 15 to 20 ரன்ஸ் அடிப்பார். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால குர்பாஸ் பெருசாக பாயிண்ட்ஸ் வராதனால ஒரு சில டீமில் குர்பாஸுக்கு பதிலாக துருவ் ஜூரலை யூஸ் பண்ணிக்கோங்க GL. ஹெட்மேயர் ரொம்ப லோயலாக தான் வராது, டீசென்ட் ஃபார்ம் இல்லை. அவருமே SL அவாய்ட் பண்ணிட்டு GL மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சுபம் தூபேக்கு பேட்டிங் கிடைக்கிறது இல்லை, ரெக்கார்டுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. SL அவாய்ட் பண்ணிட்டு GL மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ச்சர், சந்தீப் சர்மா இல்லாதனால அவர் தான் மெயின் பவுலராக இருக்காரு. அவரை நம்பி தான் டீம் இருக்கு. கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சரை டீமில் எடுத்துக்கோங்க. தீக்ஷனாமே இந்த மேட்ச் பொறுத்த அளவுக்கு செகண்ட் பவுல் பண்ணும்போது தீக்ஷனா இன்னைக்கு ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். 1 to 2 விக்கெட் மினிமம் எடுப்பார். RRோட பவுலிங் பொறுத்தளவுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் தீக்ஷனா தவிர பாக்கி யாருக்குமே பெரிய ரெக்கார்டு இல்லை. 3 பேருமே ரொம்ப விக்கெட் டேக்கிங்கில் லோவாக தான் இருக்காங்க. 3 பேருமே அவாய்ட் பண்ணிடுங்க. 2 பேரும் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓவர்ஸை பொறுத்தளவுக்கு ஃபரிக்கு 4 ஓவர் போடுவார், ஆர்ச்சர் 4 ஓவர் போடுவார், தீக்ஷனாவும் 4 ஓவர் போடுவார், மத்துவாலும் 4 ஓவர் போடுவார். கார்த்திகேயா ஒரு 2 to 3 ஓவர்ஸ் போடுவார். 1 or 2 ஓவர்ஸ் ரியான் பராக் இந்த மேட்ச் போட வாய்ப்பு இருக்கு. கேகேஆரை பொறுத்தளவுக்கு குர்பாஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு டீசன்ட் விக்கெட் கீப்பராக இருப்பார். கண்டிப்பாக மேட்ச் ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான். 20 to 30 ரன்ஸ் மினிமம் அடிப்பார். அவர் ஒரு டீசன்ட் பிக்காக இருப்பார். ரஹானே இன்ஜுரி இல்லைன்னா கண்டிப்பாக விளையாடுவார், ஒரு டீசன்ட் பிக்காக இருப்பார். அவுட் ஆயிட்டாருன்னா மேபி அந்த பேஜில் ரகுவன்சியோ இல்லைன்னா வெங்கடேஸ்வரோ இன்னைக்கு ஒரு டீசன்ட் பிக்காக இருப்பாங்க. நாராயண் பேட்டிங் போலும் ரெண்டுலேயும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு டீசன்ட் பிக்கு. ரசலும் பேட்டிங் இன்னைக்கு பவுலிங்கும் இருக்கும், ரெண்டுலேயும் பாயிண்ட் எடுப்பார். சக்கரவர்த்தி ராணா 2 பேருமே அவங்களுமே ஒரு டீசன்ட் பிக்கு தான். ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, ரியான் பராக், ஆர்ச்சர், தீக்ஷனா 5 பேர் மட்டும் சேஃப் பிக்காக இருப்பாங்க. பாக்கி எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கி பிக்கப் தான். ஜிஎல்லை பொறுத்தளவுக்கு நிதிஷ் ராணா அப்பப்போ 1-2 மேட்ச் ஸ்கோரிங் வருது, அதனால கண்டிப்பாக ஜிஎல்லை யூஸ் பண்ணுங்க. ஹெட்மயர் நல்ல ஃபினிஷரு, அவருமே ஒரு 20-30 ரன்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஆடுவார். அவருமே ஒரு ஜிஎல் டீசன்ட் பிக்காக இருப்பாங்க. ரஹானே விளையாடலைன்னா வெங்கடேஷ் இன்னைக்கு ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். ரிங்கு சிங்குமே ஒரு நல்ல ஃபினிஷர் தான், அவருமே நல்ல ஹிட்டிங் சான்ஸ் இல்லை. ஒரு மேட்ச் ஒரு சில மேட்ச் ஒரு 30-40 ரன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. வைபவ் அரோரா இன்னைக்கு ஜிஎல்ல கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் இருப்பாங்க. ஆர்ஆர் கொஞ்சம் இனிஷியல் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக 2 to 3 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேட்சை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வால் அண்டு சுனில் நரீன் இந்த மேட்ச்சில் எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக இருப்பாங்க. ஜிஎல்லை பொறுத்தளவுக்கு ரஹானே இன்னைக்கு விளையாண்டாருன்னா ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனாக யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த பொசிஷனில் வைபவ் ரகுவன்சி வெங்கடேஸ்வர் உள்ள மாற்றிக்கோங்க. ஆர்ஆர் பொறுத்தளவுக்கு சூரியவன்சி நல்ல பெரிய ஹிட்டிங் போவார். பவர் பிளே தாண்டிட்டாருன்னா மினிமம் ஒரு 40 to 50 ரன்ஸ் கண்டிப்பாக அடிப்பார். பவர் பிளே வரைக்கும் தாக்கு பிடிச்சாருன்னா, ஏன்னா நல்ல ஹை ஹிட்டிங் பிளேயரு. இன்னைக்கு பிச்சுமே நல்ல பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற பிச்சு தான். ரியான் பராக்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காரு, ஒரு 30 to 40 ரன்ஸ் மினிமம் ஆடுறாரு. ரசல் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே பாயிண்ட் வரும். போன சீசன்களில் மேட்ச்சு 2 விக்கெட்டு 3 விக்கெட்டெல்லாம் எடுத்திருக்காரு. பெருசாக இந்த தடவை ஃபுல்லாக 4 ஓவர்ஸ் கொடுக்கறது இல்லை, 1 or 2 ஓவர்ஸ் போடுவார். மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பார். வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி பொறுத்தவரைக்கு செகண்ட் பவுலிங் ஆச்சுன்னா கண்டிப்பாக 2 to 3 விக்கெட்ஸ் மினிமம் எடுப்பார். ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். அவருமே ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணுங்க. ஜிஎல் டீமை பொறுத்தளவுக்கு சுனில் நரேன் கேப்டனாக போட்டிருக்கோம், வருண் சக்கரவர்த்தி வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்லி டீம் ஒன் சைடாக போங்கிற பேசிஸில் கேகேஆரோட பவுலர்ஸையும் ஆர்ஆரோட பேட்ஸ்மேன்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த டீமை பொறுத்தளவுக்கு ஜெய்ஸ்வால் கேப்டனாகவும் நாராயண் வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கோம். ஓரளவுக்கு மெயின் பிளேயர்ஸை கவர். எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு நாராயண் கேப்டனாகவும் ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லா மெயின் பிளேயர்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். இதில் இன்னைக்கு ரஹானே விளையாடலைன்னா அந்த பிளேஸில் வெங்கடேஷ் ஐயர் இல்லைன்னா ரகுவன்சியை மாற்றிக்குங்க. ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11ம் ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.